மீள்தன்மை மற்றும் நம்பிக்கையின் சக்தி வாய்ந்த கொண்டாட்டமாக சென்னை மார்பக மையம் சார்பில் பிராஸ்ட் கேன்சருக்கு அப்பால் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் என்ற தலைப்பில் சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது நடத்தியது. இது 2025ஆம் ஆண்டு உலக மார்பக மறுசீரமைப்பு தினத்தன்று மார்பக புற்றுநோய் மற்றும் மறுகட்டமைப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட மார்பக புற்றுநோயிலிருந்து தப்பியவர்களின் சிறப்பு கூட்டமாகும். அவர்களில் பெரும்பாலோர் மறுகட்டமைப்புக்கு உட்பட்டுள்ளனர். இந்நிகழ்வில் சென்னை மார்பக மையத்தின் மூத்த ஆலோசகர், பிளாஸ்டிக் மற்றும் மறுகட்டமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் மற்றும் மூத்த ஆலோசகர் ஆன்கோ பிளாஸ்டிக் மார்பக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இதில் உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் தனிப்பட்ட பயணங்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். மார்பக புற்றுநோய் மற்றும் மறுகட்டமைப்பு குறித்த வீடியோ விளக்க காட்சிகளும் இடம்பெற்றன. மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில், என் பேரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. நான் வந்து பிரெஸ்ட் சர்ஜன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் எம்ஆர்சி நகர்ல நடத்திட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் அடிஷனல் பிரான்ச்சஸும் ஓபன் பண்ணிருக்கோம். 2 decades ஒரு 20 வருஷமா சென்னையில இது சம்பந்தமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அக்டோபர் பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் பூரா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு, ஏன்னா இதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் பத்தி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு கொண்டு வந்தது. இந்த அக்டோபர் மாசம் முழுக்கவே அது பிங்க் கலர், பிங்க் ரிப்பன்லாம் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு பிளாக் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சரை பத்தி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்றோம். இதுல இன்னைக்கு பர்டிகுலரா என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் 15 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் டே. அதாவது நம்ம பிரெஸ்ட் வந்து கேன்சருக்காக என்ன பண்ணிடுறோம், ஆபரேஷன் பண்ணி சில சமயம் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது, மாஸ்டெக்டமின்ற ஆபரேஷன். அது எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு குறைபாடு இருக்கு. அது வந்து மறு உருவாக்கம்னு சொல்றது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பியும் அது பிரெஸ்ட் போலவே உருவாக்கி அந்த பெண்ணுக்கு முழுமையா தன்னோட உடம்பு ஒரு கான்பிடன்ஸ் ஏற்படுத்தி அது வாழ்க்கைய பின்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு, இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. நல்லா வந்து சர்வைவல்னு சொல்றது, நல்ல அவுட்கம்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான அம்சமா படுறது, இந்த வந்து பிரெஸ்ட் நல்லா உருவாக்கி அவங்க நார்மலா இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுனால இந்த இவெண்ட்டை நடத்துறோம். இது வந்து நான் வந்து இப்ப கேன்சர் ஆபரேஷன் பண்ணி பிரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துச்சு அப்படின்னா, அதே சமயத்துல ப்ரொஃபசர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அந்த நம்ம ஆபரேஷன் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கம் பண்ணுவாங்க. அதை பத்தி சார் உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இங்க இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டே, அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா, அதாவது யாரு மார்பகம் எடுக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது காமன். 70-80% பேஷண்ட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு 0.5% கூட பண்றது இல்லை. அது ஏன்னா மக்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. இது மக்கள் மட்டும் இல்ல, ஈவன் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸ்க்கும் அது வந்து அந்த அவேர்னஸ், இது சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இது வந்து ஒரு உங்க இது ஹெல்ப்னால we hope to promote it. ரொம்ப பவர் பாயிண்ட்ல இன்ஃபார்மேட்டிவ் இருக்கணும். ஆமா, இன்ஃபார்மேட்டிவ் எடுத்தாதான் வந்து இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு மார்பகம் எடுத்துட்டா அது வந்து திருப்பி உருவாக்குறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது வந்து ஏன்னா அது பிரெஸ்ட் யூஸ்வலா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். பட் ஆனா இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி, அது ஒரு ஊனம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டாக்கணும். ஏன்னா நம்ம பார்க்காததுனால அது வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை லேடிக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன்.
they can have normal childbirth after many people of ours reconstruction அப்புறம் they go ahead pregnancy வந்து children but of course breastfeeding பண்ண முடியாது. It is made of fat, it's not of breast tissue. எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முடியும்? அப் டு எந்த ஸ்டேஜ்? Stage 1, 2, 3. We can patient fit இருந்தா பண்ணுவோம். ஆனா மேக்ஸிமம் மார்பக புற்றுநோய் வரது 3-4 மாதத்துல தான் தெரிய வருது. அது வந்து அந்த ஸ்டேஜ் 4ங்கிறப்போ அது மத்த உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப மத்த உறுப்புகளுக்கு பரவிடுச்சுங்கிறப்போ அது ப்ரையாரிட்டியா போயிருது. என்ன இப்போ வந்து பிரெஸ்ட் வந்து அது உயிருக்கு அத்தியாவசியமான உறுப்பு இல்ல. ஆனா கல்லீரலோ நுரையீரலோ இல்ல மூளையிலயோ பாதிச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தா முடியாது. சோ இப்ப ஸ்டேஜ் 4 எதை சொல்றோம்னா பிரெஸ்ட தாண்டி கல்லீரலோ நுரையீரலோ எலும்போ பிரெயினோ போகும்போது போக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அங்க போயிருது நமக்கு. சோ அதனால அந்த ஸ்டேஜுக்கு சர்ஜரி பிரெஸ்ட் ரிமூவ் பண்ற சர்ஜரியே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் அது தேவையில்லைன்னு நினைப்போம். ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் அட்ரஸ் பண்றதுக்கு. ஸ்டேஜ் 1, 2 and 3 என்ன அர்த்தம் அப்படின்னா மத்த உறுப்புகளுக்கு பரவல. சோ மத்த உறுப்புகளுக்கு பரவும் போது பிரெஸ்ட் அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல.